ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோதேஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சுவையான பாசந்தி ரெசிபியை தாங்க கற்றுக்க போகிறோம். பாசந்திக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே மில்க் தாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே அதோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். பாசந்தி செய்ய தேவையான பொருட்கள்: ஃபுல் க்ரீம்டு மில்க் 1/2 லிட்டர், முந்திரி 10 கட் பண்ணிக்கோங்க, குங்குமப்பூ சிறிதளவு பாசந்திக்கு நல்ல கலர் கொடுக்கும், பாதாம் 10, பிஸ்தா 10 ரெண்டையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏலக்காய் 3 தட்டி வச்சுக்கோங்க, சர்க்கரை நான் 75 கிராம் எடுத்திருக்கேன் இந்த மெஷரிங் டம்ளரில். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற ஃபுல் க்ரீம்டு மில்கை கடாயில் பொறுமையாக ஊற்றுங்க. பால் நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உட்டன் கரண்டியால் பாலோட சைடில் இருக்கிற ஆடையை நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 1/3 நம்ம விட்ட பால் 1/3 ஆகுற வரைக்கும் இதே மாதிரி சேம் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்திங்களா, பால் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை அந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சர்க்கரை அதில் நல்லா மெல்ட் ஆகி ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை 1 by 1 ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் முந்திரி எடுத்திருக்கேன். நல்லா சுற்றியும் முந்திரியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் பிஸ்தாவை ஆட் பண்ண போகிறேன். அடுத்து பாதாமையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கிளறிட்டு இப்போ நான் ஏலக்காவை நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கிளற ஆரம்பிச்சிடுங்க. இந்த ஸ்டேஜில் பால் நல்லா திக்காடி, ஏன்னா நம்ம போட்டிருக்க நட்ஸ்லாம் அதில் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். நட்ஸ்லாம் கொஞ்சம் 1/3 வேகிற வரைக்கும் நம்ம அதில் போடணும். கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், கொஞ்சம் வெந்த மாதிரியும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட பாசந்தி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம குங்குமப்பூவை ஆட் பண்ண போகிறோம். இந்த குங்குமப்பூ நம்மளோட பாசந்திக்கு நல்ல கலரையும் நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இந்த குங்குமப்பூ போட்டு ஒரு 1 to 1.5 minutes மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். நம்ம சுவையான சூப்பரான எம்மியான பாசந்தி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ இதோட டேஸ்ட் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசந்தியை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக ரெஸ்டாரண்ட் டைப்பில் இருக்கிற பாசந்தி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். நான் இப்போ இதை இன்னொரு சின்ன கப்பில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறேன். 1/2 லிட்டர் மில்கை யூஸ் பண்ணி நம்ம 3 பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு பாசந்தி ரெடி பண்ண முடியும். நம்ம சூப்பரான பாசந்தி சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நீங்களும் வீட்டில் இந்த பாசந்தி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் கோதேஸ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.